ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை, இந்திய நிலவரங்கள், உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் தமிழக பக்கம் பார்வையை திருப்பலாம். ஒரே மாதத்தில் தமிழ் திரையுலகு 2 முக்கிய இயக்குநர்களை இழந்திருக்கின்றது. கடந்த 10ஆம் தேதி இயக்குனர் இமயம் பாரதிராஜா காலமான நிலையில் இன்று அவரது முக்கிய சீடர்களில் ஒருவரான இயக்குனர் கே. பாக்யராஜ் மாரடைப்பால் காலமானவை தமிழ் திரையுலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. இன்று காலை வழக்கம் போல வள்ளுவர் கூட்டத்தை சுற்றியுள்ள பகுதியில் நடைபயிற்சியை மேற்கொண்ட பாக்யராஜ் வீடு திரும்பிய பின்னர் தனக்கு லேசாக நெஞ்சு வலிப்பதாக கூறிய பின்னர் அவரை அவரது குடும்பத்தினர் அப்பலோ மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது சுய நினைவை இழந்து காணப்பட்ட பாக்யராஜுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் மரணத்தை தழுவியுள்ளார். தற்போது தமிழக திரைத்துறையினர் பாக்யராஜின் வீட்டுக்குள் குவிந்தபடியுள்ளனர். தனது 73வது வயதில் இன்று மரணமடைந்த கே. பாக்யராஜ் தமிழ் திரையுலகில் தனது தனித்துவமான திரைக்கதை பாணியால் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தவர். பல ஜனரஞ்சக திரைப்படங்களை வழங்கியவர். இயக்குனர் பாரதிராஜாவின் உதவி இயக்குனராக பணியாற்றிய பாக்யராஜ் 77இல் தனது திரைப்பயணத்தை பாரதிராஜாவின் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் உட்பட்ட படங்களுடன் ஆரம்பித்தவர். பின்னர் சுவர் இல்லாத சித்திரங்கள் என்ற திரைப்படம் மூலம் இயக்குனராக அறிமுகமான பாக்யராஜ் அதன் பின்னர் பல ஜனரஞ்சகமான படங்களை இயக்கியவர். அவரே தனது படங்களில் கதாநாயகனாக நடித்தவர். அவரது வேடிக்கையான நகைச்சுவையான நடிப்பு பாணி ஏராளமானவர்களை ஈர்த்த நிலையில் திரைக்கதை மன்னன் என போற்றப்படும் பாக்யராஜ் இன்று தமிழ் திரையுலகை விட்டு நிரந்தரமாக உயிரிருப்பு ரீதியில் பிரிந்திருக்கின்றார். ஆயினும் அவரது இந்த திரை பங்களிப்பு தொடர்ந்தும் தமிழ் திரையுலக வரலாற்றில் தொடரும் என்பதும் ஒரு முக்கியமான விடயம். அதுவும் ஒரே மாதத்தில் தனது குருவான பாரதிராஜாவை பாக்யராஜும் மரணத்துக்குள் பின்தொடர்ந்தமை ஒரு சோகமான விடயமாகும். அடுத்து இலங்கை விடயங்களை நோக்கிக் கொண்டால், ஸ்ரீலங்காவை ஒரு காலத்தில் தனது பாதாள மற்றும் ட்ரக் கார்த்தல் வலையமைப்பால் கலக்கிய கெஹல்பத்ர பத்மியின் வலதுகர ஹிட்மேன் எனப்படும் முக்கிய ஆயுததாரி மலேசிய காவல்துறையால் ஸ்ரீலங்காவிற்கு நாடு கடத்தப்பட்ட பின்னர் அவர் ஸ்ரீலங்கா சிஐடியினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த கைதின் பின்னர் பரபரப்பான இன்னொரு கைது இடம்பெற்றிருக்கின்றது. அதுவும் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் செயலகத்தில் உள்ள மூத்த அதிகாரி இப்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கெஹல்பத்ர பத்மியின் ஹிட்மேன் சுரங்க சஞ்சீவ கருணாரத்னா கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து தூக்கப்பட்ட பின்னர் இந்த அதிகாரி, அதுவும் அனுரவின் அரசு தலைவர் செயலகத்தில் தூக்கப்பட்டமைக்கு என்ன காரணம் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும் நிலையில் அதற்கு காரணங்கள் உள்ளன. அவை பெரிய விடயங்களுடன் தொடர்பட்ட காரணங்களாக உள்ளன. நேற்று மட்டியா தூக்கப்பட்டமை குறித்து செய்தி வீச்சும் நேற்று முக்கியமான தரவுகளை வழங்கியிருந்தது. இந்த மட்டியா கடந்த 2022 இலங்கையில் ராஜபக்சக்களை துரத்தும் அறகலையா போராட்டம், அதாவது கிளர்ச்சி தீவிரம் பெற்ற ஜூலை மாதத்தில் கம்பஹா நீதிமன்ற வளாகத்திற்கு அருகே இன்னொரு பாதாள உலக கும்பலின் தலைவரான பாஸ் பொட்டாவை சுட்டு தள்ளி கொன்ற பின்னர் மலேசியாவுக்கு தப்பியோடியவர். அவர் மீது இன்டர்போலின் ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டாலும் கடந்த 4 வருட காலமாக அவர் மலேசியாவில் வாழ்ந்த நிலையில்தான் அண்மையில் மாட்டுப்பட்டுகின்றார். இன்டர்போலின் ரெட் நோட்டீஸ் இருந்தாலும் இந்த மட்டியா கடந்த 4 வருடங்களாக மலேசிய போலீஸில் மாட்டுப்படாமல் இருந்ததற்கு காரணம் அவர் இன்னொரு போலியான பேரில் கடவுச்சீட்டை வைத்திருந்தமைதான். இந்த கடவுச்சீட்டை வழங்கிய விடயத்தில் தான் இப்போது அனுரவின் அரசு தலைவர் செயலகத்தின் மூத்த அதிகாரி மாட்டுப்பட்டுகின்றார். இந்த மத்தியா 2022 நாட்டை விட்டு தப்பிச் செல்ல இன்னொருவரின் பேரில் கடவுச்சீட்டை வழங்கிய குற்றத்தில் அனுரவின் அரசு தலைவர் செயலகத்தில் பணிபுரியும் இந்த மாவியாலிங் அதிகாரி தூக்கப்பட்டிருக்கின்றார். கண்டியைச் சேர்ந்த இந்த 41 வயதான அதிகாரி, இப்போது அவருக்கு 41 வயது, அரசு தலைவர் செயலகத்தில் நாடாளுமன்ற மற்றும் அமைச்சரவை விவகார பிரிவில் தற்போது ஒரு மூத்த அதிகாரியாக இருந்தாலும் 4 வருடங்களுக்கு முன்னர் இதே நபர் ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையின் வெளிநாட்டு தூதரக பிரிவின் பிரதி கட்டுப்பாட்டாளராக பணியாற்றிய போதுதான் மாபியா முகங்களுக்கு போலியான பாஸ்போர்ட்டுகளை உருவாக்கி அவற்றை விநியோகம் செய்யும் ஒரு டீலில் இருந்த அதிகாரியாக
அடையாளம் காணப்பட்டுள்ளார். பாதாள உலக ஹெகல் பத்ர பத்மேயின் வலதுகர ஹிட்மேன் மாட்டியா எனப்படும் துரங்க சஞ்சீவ கருணாரட்னவுக்கு லியனகே ராஜேஷ்குமார் ஜெயசிங்க என்ற ஒருவரின் உண்மையான பயோமெட்ரிக் விவரங்களுடன் இந்த மட்டியாவின் நிழற்படத்தை இணைத்து போலியான கடவுச்சீட்டு ஒன்றை தயாரித்து வழங்கிய குற்றத்தில் அவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். இதனால் தான் இந்த மட்டியா ஸ்ரீலங்கா விமான நிலையத்தை விட்டு லேசாக தப்பிக்க முடிந்ததாக கூறப்படுகின்றது. ஆக மொத்தம் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டொலி அன்ருகுமார் திசாநாயக்காவின் செயலகத்துக்குள்ளேயே போதை பாதாள உலகிடம் மில்லியன்களை பெற்று டீல்களை முடித்து கொடுத்த முறைகேட்டு சிஸ்டங்களின் முகங்கள் ஒன்றுமே தெரியாத பாப்பா அதிகாரிகளாக பணியில் இருக்கும்போது அதில் ஒரு அதிகாரி இப்போது தூக்கப்பட்டுகின்றார். இவ்வாறான அயோக்கிய அதிகாரிகளும் இலங்கையில் வளர்த்தெடுத்த போதை சாம்ராஜ்யம் இப்போது தமிழர் தாயகத்தின் இளையோர் உட்பட நாட்டின் குடிப்பெரம்பலில் ஏராளமானோரை போதை பழக்கத்துக்குள் தள்ளியுள்ளது. இலங்கையில் உள்ள குடிப்பெரம்பலில் ஒவ்வொரு 50 பேரில் ஒருவர் போதை பழக்கத்திற்கு ஆளாகியுள்ளதாக நேற்றைய அனைத்துலக போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பெண்கள் மற்றும் சிறார் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை வெளியிட்ட நிலையில்தான் இவ்வாறான பாதாள போதை உலக டீல்களின் அதிகாரிகள் கைது செய்யப்படுகின்றார்கள். இதேபோல இலங்கையில் அரசியல்வாதிகளுக்கும் போதைப்பொருள் வணிகம் மற்றும் குற்றங்களுக்கு இடையிலான தொடர்புகள் தற்போது வெளிப்படையாகவே அம்பலமாகி வருவதாக மக்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விடயத்தை நேற்று ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவும் நேற்று இந்த போதை ஒழிப்பு சர்வதேச நாளில் சொல்லியிருக்கின்றார். போதை கடத்தல் மற்றும் பாதாள குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்ட நபர்களை விடுவிப்பதற்காக பல மில்லியன் ரூபாய் லஞ்சம் கொடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் எல்லாம் இந்த வாரம் பரபரப்பாக அம்பலப்பட்டன. ஸ்ரீலங்காவின் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனும் சஜித் பிரேமதாசா கட்சியின் தொகுதி அமைப்பாளரும் பாதாள முகங்களுக்காக டீல்களை போட்ட விடயத்தில் அதுவும் 120 மில்லியன் ரூபாய் டீல் போட்டு முக்கியமான பாதாள முகமான ஹரக் கட்டாவை பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து வெளியே எடுப்பதற்கு மர்மமான டீல்கள் எல்லாம் போடப்பட்ட நிலையில் தான் இந்த கைதுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களை விடுவிப்பதற்கு எதிராக இவ்வாறான டீல்கள் முன்னே ஆட்சிகளில் பயன்படுத்தப்பட்டதாக தற்போது பொது பாதுகாப்பு அமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஆக மொத்தம் ஊழலுக்கு உதவும் வலையமைப்புகளை குறிவைத்து தற்போது ஸ்ரீலங்கா சுயேடினர் தீவிரமான நகர்வுகளை மேற்கொண்டு வருவதற்கு ராஜபக்ஷ முகங்கள் மீதான கிடுக்குப்பிடிகள் மட்டுமல்ல, இவ்வாறான பாதாள உலக கும்பல்களுடன் டீல்களை போட்ட பழைய ஊழல் அதிகாரிகள் தூக்கப்படுவதற்கும் ஆதாரங்கள் இருப்பதையும் மறுத்து கொள்ள முடியாது. எனினும் அனுதரப்புக்கு மக்கள் மீதான பொருளாதார சுமைகளை குறைப்பதற்கு வழிகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் நிலையில்தான் இவ்வாறான அதிரடியான பாதாள உலக கைதுகள் போன்ற நகர்வுகளை செய்து மக்களிடம் பேர் வாங்கும் ஒரு சமரச சூத்திரத்தையும் ஆட்சி தரப்பு வைத்திருப்பதையும் மறுத்துக் கொள்ள முடியாது. ஸ்ரீலங்கா சிஐடியினர் ஏற்கனவே போலி கடவுச்சீட்டுகள் தொடர்பாக நாட்டின் குடிவரவு உதவி கட்டுப்பாட்டாளர் உட்பட்ட குடிவரவுத்துறையின் உயர்மட்ட தலைகளை கைது செய்ய பின்னணியில் இப்போது இன்னொரு முக்கியமான தலை, அதுவும் அனுரவின் செயலகத்துக்கு பழைய மோசடி ஒன்றை மையப்படுத்தி கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான விடயம். பல மில்லியன் ரூபாய்களை கையூட்டாக பெற்று போலியான கடவுச்சீட்டுகளை வழங்கும் இவ்வாறான அதிகாரிகளால் தான் விமான நிலையங்களில் உள்ள குடியகல்வுத்துறை அதிகாரிகள் பாதாள உலக குற்றவாளிகளின் உண்மையான அடையாளங்களை கண்டறிவதற்கு முன்னரே இவ்வாறான பாதாள முகங்கள் போலியான கடவுச்சீட்டுகளுடன் துபாய், அபுதாபி, இந்தோனேஷியா, மலேசியா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு தப்பிச் சென்று அங்கே இருந்தபடி இலங்கையின் பாதாள உலகை இயக்கி வரும் நிலையில் இப்போது அந்த வலையமைப்புக்கு அனுராட்சியால் பெரும் சவால்கள் உருவாகியிருப்பதை அடுத்தடுத்து கட்டுநாயக்காவில் இறக்கப்படும் பாதாள தலைகளின் முகங்கள் ஆதாரத்தை வழங்குவதையும் மறுத்துக்கொள்ள முடியாது. இதற்கிடையே இலங்கையில் இந்த வாரம் உயர் அமெரிக்க புள்ளிகளின் பிரசன்னத்துடன் ஸ்ரீலங்கா கடற்படையின் அனைத்து போர்க்களங்களிலும் அதிநவீன செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை பொறுத்த அமெரிக்கா ஒரு டீலை போட்டு திரும்பிய நிலையில் ஸ்ரீலங்கா கடற்படை இதன் அடிப்படையில் விரைவில் அமெரிக்க ப்ராக்சியாக மாறலாம் என ஊகிக்கப்படும் பின்னணியிலும் ஹோர்முஸ் நீரிணையின் அதிகாரத்துவம் தொடர்பாக மீண்டும் ஈரானும் அமெரிக்காவும் தாக்குதல்களை ஆரம்பித்த நிலையில் எங்கே இது மீண்டும் ஒரு போராக வெடித்து கொள்ளுமோ, இலங்கையை தீண்டிக் கொள்ளுமோ என்ற அச்சம் தற்போது ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களுக்கும் தலையெடுப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கினால் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் நேற்று முன்தினம் எவர்கிரீன் கப்பல் நிறுவனத்துக்கு சொந்தமான சிங்கப்பூர் கொடி தாங்கிய கொள்கலன் கப்பலான எவர் லில்லியை தனது ட்ரோன் மூலம் தாக்கியமைக்கு பதிலடியாக அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதலை நடத்த அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானும் இன்று அதிகாலை வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதலை நடத்தியதாக தெரிய வருகின்றது.
இரண்டு நாடுகளும் ஒரு வார காலத்திற்கு முன்னர் தான் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்டிய நிலையில் இந்த ஒப்பந்தத்தின் எதிர்காலத்தை சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் இரண்டு தரப்பின் தாக்குதல்களும் நடந்திருக்கின்றன. ஈரானின் இந்த தாக்குதல் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை மீறியதாக கூறி அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா இதற்கு பதிலடி கொடுக்குமா என்பதை ஊடகர்களான நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என வெள்ளை மாளிகையில் வைத்து ஊடகர்களுக்கு கூறிய சிறிது நேரத்தில் அமெரிக்க தாக்குதல்கள் நடந்துள்ளன. ஈரானில் உள்ள ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான நிலைகள், அதாவது ட்ரோன் நிலைகள், கடலோர ரேடார் தளங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்காவின் மத்திய இராணுவ கட்டளை பிரிவான சென்ட்காம் அறிவித்துள்ளது. அமெரிக்கா பதிலடி கொடுப்பதற்கு சற்று முன்னர் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், ஈரானியர்கள் சற்று வித்தியாசமானவர்கள் என்பதால் அவர்கள் இவ்வாறு துணிந்து தாக்குதல்களை நடத்துவார்கள் என்ற பாணியில் ஒரு பதிலை சொல்லிக் கொண்டார். பின்னர் திடீரென ஊடகர்கள் இது தொடர்பான கேள்விகளை கேட்பதை அவர் தடுத்து கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்கள் வெள்ளை மாளிகையின் ஓவல் பணியகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதற்கிடையே ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையகத்தின் தலைவரான இப்ராஹிம் அஜிசி இன்று சமூக ஊடகங்களில் டொனால்ட் ட்ரம்புக்கு பதிலளித்து, ஹோர்முஸ் நீரிணை ஈரானால் ஆளப்படுவதால் விதிகளை மதிக்கவும் என அமெரிக்காவிற்கு ஒரு எள்ளலை செய்த நிலையில்தான் அமெரிக்க தாக்குதல் நடந்துள்ளது. இதற்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்தால் ஈரான் அமெரிக்காவுக்கு தொலைபேசியை எடுத்து அது தொடர்பாக பேசிக்கொள்ள வேண்டுமே தவிர ட்ரோன்களை கப்பல்கள் மீது ஏவக்கூடாது என குறிப்பிட்ட துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸ், ஈரானின் வன்முறைக்கு வன்முறையே பதிலடியாக கொடுக்கப்படும் என குறிப்பிட்ட நிலையில் அமெரிக்க தாக்குதல் இடம்பெற்றதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. 1 மணி நேரத்திற்கு இராணுவ நடவடிக்கையை அறிவித்த அமெரிக்கா அதன் பின்னர் ஈரான் மீதான தாக்குதல்கள் முடிவுக்கு வந்ததாக அறிவித்துக் கொண்டது. எனினும் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக உடனடியாகவே வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இன்று காலை ஈரானும் பதிலடியாக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இவ்வாறான தாக்குதல்கள் மீண்டும் அமெரிக்க தரப்பால் நடத்தப்பட்டால் தமது பதிலடி இதனை விட விரிவானதாகவும் கடுமையானதாகவும் இருக்கும் என்றும் ஈரானிய இராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்து வெனிசுலா நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், வெனிசுலாவில் ஏற்பட்ட பேரழிவுகரமான இரட்டை நிலநடுக்கங்களில் பலியானவர்களின் எண்ணிக்கை 920 கடந்துள்ளது. பலிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கலாம் என அதிகாரிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நிலநடுக்கத்தால் வடக்கு கடற்கரை மாநிலமான லாக்வாய்ரா கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு பல மாடி கட்டிடங்கள், மருத்துவமனைகள் மற்றும் வணிக வளாகங்கள் முற்றாக இடிந்து விழுந்துள்ளன. தலைநகரான கராக்கஸிலும் பேரழிவு நிலை உருவாகியுள்ள நிலையில் நிலநடுக்கம் ஏற்பட்டு 72 மணி நேரம் கடக்கும் நிலையில் தரைமட்டமான கட்டிடங்களுக்குள் சிக்கியவர்களை மீட்க அவசரகால குழுக்கள் இரவு பகலாக பணியாற்றி வருகின்றன. இந்த நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் 50,000க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போனதாக அதிர்ச்சி அளிக்கும் புதிய செய்திகள் இன்று வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இன்னொரு சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்ட இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் தற்போது 2 போர்க்கப்பல்கள் உட்பட பல தளவாடங்களை மீட்பு பணிகளுக்கு அனுப்பியுள்ளது. பிரித்தானியாவும் 30 நாய்கள் சகிதம் 68 பேர் கொண்ட சிறப்பு மீட்பு குழுவை அனுப்பியுள்ளது. இந்தியா, சீனா, மெக்சிகோ, பிரேசில், கட்டார் மற்றும் சுவிஸ் உட்பட்ட நாடுகளிலிருந்தும் மீட்பு குழுக்கள் வெனிசுலாவுக்கு செல்கின்றன. கள மருத்துவமனைகள் உட்பட்ட அவசரகால பொருட்களும் நாடுகளால் அனுப்பப்பட்டு வருகின்றன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.